Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் குக்கிங்ல நீங்க பார்க்க போறது நண்டு குழம்பு தான் வைக்க போறேன். ஒரு 1.5 கிலோ நண்டு வாங்கி இருக்கிறோம். ஸோ அந்த குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு சொல்லிக் கொடுத்த வகையில் தான் இந்த குழம்பு நான் வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா ஒரு கைப்பிடி அளவு புளி, ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி, 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகாய், 3 முருங்கைக்காய், ஒரு 3 முழு பூண்டை உடச்சி உரித்து வச்சுருக்கிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் வெந்தயம். புளி யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா சமையலுக்குமே நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணலாம், நல்லா வாசனையாகவுமே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து கொஞ்சோண்டு வடகம், அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய். இது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளேவரை கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து பூண்டையுமே நீங்கள் போட்டு வதக்கிடலாம். பூண்டு லைட்டாக சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும். பூண்டு லைட்டாக சுருங்கினதும் அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த குழம்புடைய வாசனை வெளியில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும், அந்த வடகம் பூண்டு எல்லாமே. ஸோ அடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எப்போ நான் சமையல் செய்தாலுமே வெங்காயம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி வைக்க மாட்டேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா காய்கறி பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு வதக்கிடுவேன் நான். அப்போ வெங்காயத்தை யாரும் தூக்கி போட மாட்டாங்க, சாதத்தோடு கலந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலுக்கு தக்காளியும் போட்டு வதக்கிடுறேன். ஸோ தக்காளி நீங்கள் நல்லா மசிய அரை வேக்காடாக இருக்கிற வரைக்கும் வதக்குறேன். அதுக்கப்புறமேலுக்கு தக்காளி கூடவே சேர்த்து கத்திரிக்காயும் போடுறேன். ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறதுனால கத்திரிக்காய் சீக்கிரம் வேகாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தக்காளி அரை வேக்காடாக இருக்கும்போதே நீங்கள் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ கத்திரிக்காயை நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து நல்லா பிரட்டிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி பிரட்டட்டும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்லா கரண்டி விட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுத்து நீங்கள் உருளைக்கிழங்கு முருங்காயும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இது எல்லாம் ஏன் நம்ம இதை எல்லாத்தையுமே நண்டு குழம்புல போட்டு செய்கிறோம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிரட்டி நல்லா வதக்கி எண்ணெய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு நல்லா வதக்கிடுறோம். இப்போ அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி சொன்னேன் இல்லைங்களா, அந்த புளியை நல்லா கரைச்சி இப்போ அதில் ஊற்ற போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு 1.5 டம்ளர் சொம்பு தண்ணி ஊற்றி தான் நான் கரைச்சி வச்சேன். ஆனால் குழம்புக்கு அது பத்தாது. ஸோ அந்த புளி ஊற புளி கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தெரியும் இல்லைங்களா, திரும்ப ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி திரும்பவும் அந்த புளியை நல்லா கரைச்சி அதிலே ஊற்றிக்கிறோம் நாம். ஸோ எங்கள் ஊர் பக்கம்லாம் யூஸ்வலாக மசாலா வச்சு தான் நண்டு குழம்பு செய்வாங்க. ஆனால் நான் இங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்ட வில்லேஜில் தான் இந்த மாதிரி நண்டு குழம்பு செய்ய எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா இந்த நண்டு குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் புளி ஊற்றுறது. அவங்க காலையிலே கொல்லிக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த நேரத்தில் புதுசாக குழம்பு வைக்காமல் ஏற்கனவே வச்ச இந்த குழம்பு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த குழம்பு நல்ல ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இன்னமும் செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. ஸோ புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதில் நான் வேறு எந்த மசாலாவுமே நான் போடலை, ஏன்னா வேறு எந்த மசாலாவும் தேவையுமே இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கரைச்சி ஊற்றியாச்சிங்களா. இப்போ அடுத்து நம்ம குழம்பு மிளகாத்தூள், நான் 2.5 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். அதுலேயே மிளகு சீரகம்னு போட்டு அரைச்சி வச்சுருக்கனால நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் போடல. அப்புறம் உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. உப்பு சரியாக இருக்கா, உப்பு காரம் புளிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ நண்டை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த நண்டை க்ளீன் பண்ணுறதுமே நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க, மற்றவங்க பார்த்து செய்கிறத நானே கற்றுக்கிட்டது தான். ஸோ நண்டை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நல்லா கழுவி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு நண்டை உரிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நண்டை எப்படின்னாக்கா அதனுடைய அடிப்பக்கத்துலேருந்து ஒரு காம்பு மாதிரி வரும், அதை நீங்கள் உரித்து எடுக்கணும்.
ஸோ அதை ஓடு உரித்து வைக்கிறதுக்கு முறம் எடுக்காமல் போயிட்டான். ஸோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அடுத்து உள்ள ஒரு நார் பகுதி இருக்கும், அந்த நாரையும் பிச்சு எடுத்துடணும். கொடுக்க ரெண்டையும் உடச்சி எடுத்துடலாம். திரும்ப துடுப்பில் வந்து இருக்கக்கூடிய நுனியில் இருக்கக்கூடிய அந்த முள்ளாக இருக்கும், அதையுமே நீங்கள் பிச்சு எடுத்தோம். நடுவில் வந்து ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி குழன்னு இருக்கும், அதையுமே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க. அவ்வளோதான், நண்டு க்ளீன் பண்ணுறது ஈஸி. துடுப்பில் இருக்கக்கூடிய அந்த முதல் காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துருங்க. ஓகேங்களா? நண்டு கழுவியாச்சு. சாரி, நண்டு இப்படி தான் உரிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இது வந்து 1.5 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்தது. செனை நண்டுமே அதில் வந்துச்சு. ஸோ நாங்கள் நண்டு செனையை அதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அதையுமே எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி 1.5 கிலோ நண்டையுமே கடகடன்னு உட்காந்து க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்க தான் வீடியோ ஓட்டுறேன், ஆனால் இது 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நான் நண்டை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுலேயுமே வந்து ஒரு 2-3 நண்டு வந்து வீணாக போய், நீங்கள் நண்டை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல் மாதிரி இருந்ததுன்னா அதுதான் நல்ல நண்டு. கொஞ்சம் உள்ளே அமுங்குச்சு அப்படின்னாக்கா அந்த நண்டு வந்து சரியில்லாத நண்டு, குழம்பையுமே கெடுத்துரும் அது. ஸோ அதனால் நீங்கள் நண்டு நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. பூனை வேற சுற்றிக்கிட்டே இருக்குது, எப்படா எட்டனா ரூபா எப்படா வந்து தூக்கிட்டு போகலான்ட்டு. ஸோ அதனால் போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டு இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமேலுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கல்லுப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றி நல்லா நீங்கள் குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த நண்டில் இருக்கக்கூடிய கவுள் வாடை இல்லை வேறு ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பீசஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கொழுப்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அது எதுவாக இருந்தாலுமே வந்து தண்ணி ஊற்றி கழுவும் போது இதோடய வந்துடும். கொஞ்சம் நல்லா போட்டு குலுக்கணும் அதை. நீங்கள் உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நண்டில் இருக்கக்கூடிய கவுள் வாடை உங்களுக்கு குழம்புல அடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் அது. ஸோ நண்டை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. திரும்பவுமே அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி நல்லா இன்னொரு அலசி எடுத்துருங்க. நீங்கள் நண்டை வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வைக்காதீங்க, ஏன்னா நண்டுக்குள்ளே வந்து தண்ணி ஏறிடும். ஸோ திரும்ப இன்னும் ஒரு அந்த மஞ்சத்தூள், உப்பு அந்த இதில் கலந்து போகிறதுக்காக இன்னும் ஒரு தண்ணி ஊற்றி நண்டை கழுவி எடுத்துடலாம். நீங்கள் அதே மாதிரி நண்டை கழுவியும் ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஏன்னா சுத்தமாக தண்ணி விட்டுரும் நண்டு. ஸோ குழம்பு வந்து நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த குழம்பு வாசனை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எப்போ குழம்பு ரெடியாகும்னு கேட்க வச்சுது. இந்த முருங்கைக்காய், பூண்டு எல்லா வாசனையுமே சேர்ந்து குழம்பு வாசனைக்கே எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் நண்டை அப்படியே போட்டுடலாம். நான் எப்பவுமே குழம்ப கூட்டி போட்டுட்டு போய் நண்டு உரிச்சிட்டு வந்தால் சரியாக இருக்கும் எனக்கு. நான் இதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை நான். ஸோ நண்டு நீங்கள் குழம்புல போட்டதுமே நண்டு தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால் குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் உங்களுக்கு. போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். கொதிச்சு நல்லா நுரையெல்லாம் நல்லா மேலே வரும், நண்டோடைய நுரையெல்லாம் கொதிச்சு நல்லா மேலே வரும். அப்படி நுரை வந்து பொங்கிடுச்சாலே உங்களுக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சுட்டேன். திறந்து பார்க்கும்போது குழம்பு நல்லா நிறைய, அந்த குண்டா நிறைய, 3/4 குண்டா வச்சுருந்தேன், இப்போ குண்டா நிறைய வந்துருச்சு பாருங்க. ஃப்ளேவர் வந்து அப்படி இருக்குது, எப்போ சாப்பிடுவோன்ற அளவில் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டு இறக்கிட வேண்டியது. ஸோ எங்கள் கிராமத்து பக்கம் நாங்கள் இந்த மாதிரி தான் நண்டு குழம்பு செய்வோம். பட் மசாலா ஊற்றியும் செய்யலாம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் செய்முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.